டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குருமா. இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 வெங்காயத்தை நறுக்கி அலம்பி வச்சுருக்கேன். 4 தக்காளி, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, அரைக்கிறதுக்கு சோம்பு, பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டுருக்கேன். இப்போ அடுத்ததாக தக்காளியும் உப்பும் சேர்க்க போகிறேன். 2 பச்சை மிளகா போட்டு இந்த அரைச்சி வச்ச சாமான்களை அரைச்சிட்டு வந்ததுனால கொஞ்சமாக காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட போகிறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதோட அரைச்சி வச்ச தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காரப்பொடி போட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், ரெடி. கடைசியாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கினா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.